ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜூன் 1ஆம் தேதி முதல் பல்வேறு புதிய மாற்றங்கள் அமலுக்கு வருது. இப்போ என்னமான புதிய மாற்றங்கள், என்னமான ஸ்கீம், அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது ஒவ்வொரு மாதமும் ஸ்டார்டிங்கில் ஏதாச்சும் வந்து பார்த்தா ஒரு புதிய ஸ்கீம் அமல்படுத்துவாங்க. அந்த வகையில் ஜூன் 1ஆம் தேதி முதல் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வராங்க. என்னமான மாற்றம் அப்படின்னா, எவ்ரி மந்த்து 1ஆம் தேதி சிலிண்டர் விலையில் மாற்றங்கள் இருக்கும். அந்த வகையில் ஜூன் 1ஆம் தேதி அன்றும் வந்து பார்த்தா உங்களுக்கு மார்னிங்லேயே எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்றத வந்து சொல்லிடுவாங்க. அதிகபட்சமாக வந்து பார்த்தா கமர்ஷியல் சிலிண்டர் இருக்க பாருங்க, அதர விலையில் மாற்றங்கள் ஏற்படும். வீட்டு உபயோக சிலிண்டர் வந்து பார்த்தா கடந்த ஒரு வருஷமாக எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதே ரூபாயில் தொடருது. கமர்ஷியலை மட்டும் வந்து பார்த்தா ஏற்றி இறக்கி வந்து பார்த்தா ஒவ்வொரு மந்த்தும் வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில் வந்து பார்த்தா வணிக சிலிண்டர் விலையை வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இபிஎஃப்ஓ 3.0 திட்டத்தை வந்து பார்த்தா ஜூன் மாதம் முதல் அமல்படுத்துகிறாங்க. இதன் மூலமாக பிஎஃப் பயனாளருக்கு ஏடிஎம் மூலமாக பணம் எடுக்கும் வசதியை வந்து பார்த்தா கொண்டு வராங்க. அதேமாரி வந்து பார்த்தா பிஎஃப்ல யூபிஐ லிங்க் பண்ணி அதன் மூலமாகவும் பணம் எடுக்கும் வசதியை வந்து கொண்டு வராங்க. மேபி உங்களுக்கு ஜூன் மாதம் முதல் இது நடைமுறைக்கு வரலாம். ஓகே, அதுக்கடுத்து கிரெடிட் கார்டில் விதிமுறையை வந்து கொண்டு வராங்க. அதாவது உங்கள் கிரெடிட் கார்டில் ஆட்டோ டெபிட் வந்து தோல்வி அடையுது அப்படின்னா 2% நீங்கள் அபராதம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு சில ஸ்கீமுக்கு ஆட்டோ டெபிட் ஆப்ஷன் கொடுத்துருப்பீங்க. அந்த ஆட்டோ டெபிட் வந்து ஃபெயிலியர் ஆகும் பட்சத்தில் 2% அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் எரிபொருள் மற்றும் பயன்கள் வாங்கும்போது கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும். சர்வதேச பரிவர்த்தனைகளில் கட்டணங்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. 4வது, ஏடிஎம் பணம் எடுத்தால் கட்டணம் அதிகரிக்கலாம். ஓகே, அதாவது நீங்கள் ஏடிஎம் மூலமாக அதிகபட்சமாக அந்த 4 இதுக்கு மேலே பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து பிடிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது குறித்து முன்கூட்டி ஆர்பிஐ வந்து அறிவிச்சிருக்காங்க. ஏடிஎம்மில் அந்த ஃப்ரீக்கு மேலே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பணம் பிடிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து ரிசர்வ் வங்கி கொள்கை மாற்றம் எதிர்பார்ப்பு. ஜூன் 6 அன்று நடைபெறும் ரிசர்வ் வங்கி கூட்டத்தில் ரெஃபோ விகிதம் வந்து குறைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வங்கி வட்டிகள் குறையலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் எண் முறையில் வந்து மாற்றம். ஜூன் 1 முதல் இன்வாய்ஸ் எண்கள் கேஸ் சென்சிட்டிவ் அல்லாதவையாக மாற்றப்படும். ஏபிசி அந்த மாதிரி ஒரே மாதிரியாக கருதப்படும். இன்வாய்ஸ் எண்கள் தானாகவே பெரிய எழுத்துக்களில் மாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டியில் இன்வாய்ஸ் பில்லுக்கான அந்த நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறும் அப்படின்றத உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதோடைய சென்சிட்டிவ் அல்லாதவே வந்து மாற்றப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஜூன் 1 முதல் அமலுக்கு வருது. அதுக்கடுத்து 8வது ஊதிய குழு உறுப்பினர் வந்து பார்த்த நியமனம். ஜூன் மாதத்தில் ஊதிய குழு உறுப்பினர் நியமனம் உறுதி செய்யப்படும். இதனால் ஊதிய உயர்வு, ஓய்வூதிய திட்டங்களில் மாற்றம் உருவாக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 8வது, ஆதார் அப்டேட் இலவச சேவை. அதாவது கடந்த 10 வருஷமாக உங்கள் ஆதார் கார்டில் எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மத்திய அரசு சார்பில் ஆன்லைன் மூலமாக ஆதார் வெப்சைட் இலவசமாக அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கான கடைசி தேதி ஜூன் 14 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே போகுது அப்படின்னா 50 ரூபா கட்டி நீங்கள் தான் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வரைக்கும் ஃப்ரீயாகவே ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜூன் 14க்கு அப்புறம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 50 ரூபா கொடுத்து பே பண்ணுற மாரி உங்களுக்கு வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டை வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்டேட் தாங்க. அதாவது ரேஷன் கார்டில் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடைய இகேவிசி நீங்கள் வந்து பண்ணுற மாரி இருக்கும். அப்படி அதுக்கான கடைசி தேதி மே 31 கொடுத்துருக்காங்க. இகேவிசி பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே பண்ணுங்கள். ஸோ மே 31க்கு அப்புறம் இகேவிசி பண்ணாமல் பண்ணுறீங்க அப்படின்னா ரேஷன் பொருட்களை வந்து தடை செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரி அரசு வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஸோ முன்கூட்டியே போயிட்டு உங்கள் ரேஷன் கடையில் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸுமே இகேவிசி பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் ஒரு மெம்பர்ஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா ரேஷன் கார்டில் போயிட்டு இகேவிசி அப்டேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு ஜூன் மாதம் முதல் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஜூன் 4ஆம் தேதி முதல்ல வந்து பார்த்தா உங்களுக்கு கேம்ப் மூலமாக புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஜூன் மாதம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை வெரிஃபை பண்ணிவிட்டு செப்டம்பர் மாதம் முதல் உங்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுதாங்க ஜூன் மாதம் முதல் நடைமுறை கொண்டு வர போகிற ஒரு சில புதிய மாற்றங்கள். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.